Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 130. ஸோ சங்கீதம் 130வது அதிகாரம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஸ்ட்ரெஸ் கால் மாதிரி, அதாவது ஒரு எமர்ஜென்சி கால் மாதிரி என்ன பண்ணுறாங்க, நான் அடர்ந்த ஆழத்துலேருந்து என்ன பண்ணுறேன், ஆண்டவரே உங்களை அழைந்து கூப்பிட்றேன். அடர்ந்த ஆழத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் த டெப்த்ஸ் ஐ கிரைட் அன்டு யூ ஓ காட்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கன்ஃபெஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் இவ்வளோ பெரிய பாவி, என்னோட பாவத்தெல்லாம் உங்க கண்கள் முன்னாடி வச்சா நான் யாருன்னு என்ன பண்றாங்க, அந்த சங்கீதக்காரர் ஒரு ஒப்பு கொடுக்குறாரு, கன்ஃபெஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதி, ஸோ 4வது அதிகாரத்துக்கு அடுத்த பகுதியில் என்ன பண்றாங்க சங்கீதக்காரர், அது பொறுமையா வெயிட் பண்றாங்க, பேஷண்டா வெயிட் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன பண்ற, எதுக்காக வெயிட் பண்றாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதுக்கு, பாவத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது verse 3 and 4. So Psalms chapter 130 verse 3 and 4, which says, if thou Lord shouldst mark iniquities, O Lord, who shall stand? But there is forgiveness with thee, that thou mayest be feared. If thou Lord should mark iniquities, O Lord, who shall stand? But there is forgiveness with thee, that thou may be feared. So இதுல நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இந்த சங்கீதத்திலேயே பாருங்க, என்னோட பாவத்தெல்லாம் உங்க முன்னாடி வச்சா, இஃப் ஐ கீப் மை இனிக்விட்டிஸ் பிஃபோர் யூ, தென் யாரும் உங்க முன்னாடி நிக்க முடியும். ஸோ சிம்பிளா இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையில பண்ண எல்லா பாவத்தையும் எடுத்துட்டு நீங்க ஆண்டவர் முன்னாடி எந்த தைரியத்துல நம்ம நிக்கலாம், ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நிக்கலாம்னு கேக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. ஆண்டவரோட பிள்ளையா இருக்குன்னா நீ பொய் சொல்லக்கூடாது, நீ தவறான எண்ணம் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டளைகள் ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஆண்டவர் நிக்க தைரியமே இல்லை. ஆனா அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அவங்க அவ்வளோ கிருபை உள்ளவரா நீங்க இருக்கீங்க. God, you are so merciful. அவர் அவ்வளோ கிருபை உள்ளவரா இருக்காரு. அதனால என்ன பண்றாரு, ஆண்டவர் நம்மள மன்னிக்கிறார். சோ இந்த சங்கீதக்காரர் அந்த forgiveness மூலமா என்ன வருது, அவருக்கு ஆண்டவர் மேல ரெவரன்ஸ் வருது. அதாவது என்ன வருது, ஆண்டவர் மேல பயம் மட்டும் இல்லாம, சரி நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, இந்த சங்கீதக்காரர் என்ன எம்பசைஸ் பண்றாருன்னா, இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு தப்பு பண்றீங்க, உங்க வீட்டுல சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்க தப்பு பண்ணும்போது உங்க பெற்றோர்கள் அடிச்சா என்ன பண்ணும், திரும்பி அந்த தப்பு பண்ணுமா, இல்ல. ஆனா அந்த பெற்றோர் மன்னிச்சுட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை தப்பு பண்ண மன்னிச்சுட்டே இருந்தா சொல்லவாட்டி என்ன ஆகும், அந்த பிள்ளை எங்க அப்பா அம்மா தான் எதுவும் பண்ண மாட்டாங்க, பரவாயில்லன்னு என்ன பண்ணும், அந்த பயம் போயிடும். என்ன போயிடும், அந்த பயம் போயிடும். ஆனா ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் இயேசு மூலமா நம்ம என்ன பண்றாரு, அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் சங்கீதக்காரர் என்ன சொல்ல வர்றாரு, லைக் அந்த மன்னிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீக்னஸா எடுத்துக்கூடாது. ஆண்டவர் தான் நம்மள தண்டிக்க மாட்டாரு, நம்மளதான் இயேசு செத்துட்டாரு, அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பாவத்திலே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வரணுமா, ஆனா சங்கீதக்காரர் சொல்றது, ஆண்டவர் வீக்கா நினைக்காம, ஆண்டவர் மேல பயம் இல்லாம நம்ம எப்படி இருக்கணும், அது ஆண்டவர் மேல நமக்கு இன்னும் ரெவரன்ஸ் வரணும். ரெவரன்ஸ் தான் என்னன்னா, ஆண்டவர் மேல பயமும் ஆண்டவர் மேல அந்த மரியாதையும் வரணும். ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு கிருபையா, அவர் நம்மள எவ்வளவு நியாய தீர்ப்பு பண்ணா எவ்வளவு தண்டிக்கலாம். ஆனா அது இல்லாம அவரோட மர்சினால, அவரோட கிருபைனால அவர் என்ன பண்றாரு, நம்மள மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சும் அறிஞ்சும் நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் என்ன பண்றாரு, அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ அதனால என்ன சொல்றாரு சங்கீதக்காரன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆண்டவர் தான் ஹோப் தர்றாரு. என்னது, இறுதியில நியாய தீர்ப்புக்கு அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி யாரு, இயேசு மூலமா ஆண்டவர் தான் நம்மளுக்கு நம்பிக்கை தர்றாரு. ரெண்டாவது, நம்மள ஆண்டவர் அவ்வளவு மன்னிக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவர் வீக்கான ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நம்ம எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காம நம்ம என்ன பண்ணோம், அதனால இவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவரே நன்றி, இவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நான் reverent, I will be reverent to you, I have so much reverence for you. அந்த மாதிரி நம்ம என்ன இருக்கணும், ஆண்டவர் மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கணும், ஒரு பயம் வச்சிருக்கணும். சோ பயம் எதனால வருது, அவர் இவ்வளவு மன்னிப்பு கொடுக்கிறாரே, இவ்வளோ இரக்கமா இருக்கிறாரு, அதனால நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு பயந்து அவர் சொல்றதுன்னா கீழ்படிய போறேன். சோ இந்த சங்கீதக்காரர் அதுதான் அந்த ரெண்டு விஷயம் தான் சொல்றேன். That is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிப்போம். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion, this reminder that Lord, it is through your mercy and through your grace alone that we have any right to stand justified in front of you, Lord. Lord, thank you for this reminder through this psalm, to that fact. And secondly, Lord, give us the wisdom to remember this in every single moment in our life, Lord, so that we do not misuse the
merciful forgiveness that you have entrusted with us. And Lord, help us be wonderful instruments of your own glory so that all other people see how merciful you are through our lives, Lord. All of this in Christ's name I pray.